அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 405, 406 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பேலஸ் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போயிருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக போன எபிசோட்லேயே இந்த பேலஸ் மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, இந்த ஸ்டார் பேலஸ் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னங்க சொல்கிறீங்க, ஸ்டார் பேலஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, நீங்கள் ஒரு 9 ட்ரைபிளேஷன் காட் எம்பரரு, அப்படி யாருங்க உங்களை மீறி ஒருத்தன் வந்து அழிச்சிட முடியும் அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து டெவில் காட் பேலஸோடைய பேரை சொல்கிறாரு. இந்த மனுஷன் இருக்கார்ல பேலஸ் மாஸ்டர், அவருடைய அப்பா பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தேடி இந்த பழைய ஏன்ஷியன்ட் பிளேசஸ் இருக்கும்ல அங்கே போயிருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு அடிபட்டிருக்குங்க. அடிபட்டதுக்கப்புறம் அவருடைய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சான். ஸோ அவருடைய பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த டெவில் காட் பேலஸ் என்ன பண்ணுறாங்க, ரெகுலராக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அதாவது இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது, அவன் இன்னும் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு பார்க்கறதுக்காக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாமா. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஏன் உங்களால் அவரோட இன்ஜுரியை வந்து க்யூர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இன்ஜுரி வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, அவர் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்ததே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஓரளவுக்கு எதுக்காக இவர் கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டான். இவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா வந்து கிரேட் எம்பரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறான். யூஸ் பண்ண முடிஞ்சால் நாங்கள் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, அவரே ஒரு கிரேட் எம்பரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு மனுஷன் ஏதோ லேண்ட் ஆஃப் கேஸில் அடைஞ்சு கிடக்கிறாரு. ஸோ அவர் வரத்துக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் உங்களுக்கும் அந்த டெவில் காட் பேலஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாருக்கு தான்ப்பா பிரச்சனை இல்லை, ஒரு வேல்யூபிள் ட்ரெஷர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரதானே செய்யும். இப்போ மனுஷன் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் என்ன கேட்குறாரு, இந்த இடத்துல மட்டும் ஏகப்பட்ட கேயாஸ் கிரீச்சர்ஸ் அப்படிங்கிறது பொறுக்குதே, ஏன் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இந்த கேயாஸ் வெயின் அப்படிங்கிறது இருக்கான். அதாவது இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஊத்து இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த 4 எனர்ஜி இருக்கும்ல, ஃபயரு, அர்த்து, வாட்டருன்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு இடம். ஸோ யாராவது வந்து ஹாஃப் எம்பரர் லெவலில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களால எம்பரராக மாற முடியும். ஸோ இந்த இடம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பீப்புள் அப்படிங்கிறத இவங்க உருவாக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா. அதனால் இப்போ இவங்க அப்பா எப்படா இறக்க போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் இறந்துட்டார் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் எல்லாமே இந்த இடத்துக்கு வருவாங்களாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களெல்லாம் எதிர்த்து சண்டை போகிறது தான் ஒரே ஒரு வழின்றார் இவர். மனுஷன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு, அதே சமயத்தில் இங்கே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கியா இல்லை இங்கேருந்து போக போறியா அப்படிங்கிறது உன்னுடைய விருப்பம், நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, எம்பரர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, விட்டுட்டு போக முடியாது அப்படிங்குது. இவனுமே என்ன சொல்கிறான், நான் ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நான் அப்படிலாம் கைவிட்டு போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகுங்க, ஹாஃப் எம்பரர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கான டெஸ்டினியை தேடுங்க அப்படிங்கிறாரு. இவங்களுமே ஓகே அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், என்னால் ஸ்டார் பேலஸ்க்கு ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது, அதில் இந்த பிரச்சனை பெரிய விஷயம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் வரப்போகிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது முன்கூட்டியே யாரால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து திரும்ப வராங்க. வந்த உடனே இந்த பொண்ணுங்க போய் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, பேலஸ் மாஸ்டர் எங்களை நல்லா தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பறவை சொல்லிக்கிட்டு இருக்கு. அது பேசும்போது வாய் விட்டுடுது. அது என்ன சொல்லுது, என் மாஸ்டர் யாருன்னு நினச்சிங்க, அவரோட அடையாளம் தெரிஞ்ச உடனே 9 ட்ரைபிளேஷன் காட் எம்பரர் கூட மரியாதை கொடுத்தா பேசுவாங்க தெரியுமா அப்படிங்குது. இந்த பொண்ணு கேட்குறா, என்ன சொல்ல வர நீ, உன் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் உடனே பறவை வாயை மூடிடுறான். அவன் என்ன சொல்கிறான், அது சொல்கிறதெல்லாம் கேட்காத, நான் ஒரு சாதாரண காட் கிங் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, எப்பா நீ சொல்ல வேணாம் அப்படின்னா சொல்லாத, ஆனால் நான் ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணிட்டேன், நீ யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைனா என்னை தேடி வா அப்படிங்கிறா. ஆனால் நம்ம பறவை தேவையில்லாமல் வாயை கொடுத்து என்னத்தையோ பேசி வைக்க அவள் போட்டு சம்மடி அடிக்கலான்னு பார்க்குறா. நம்ம பறவை என்ன சொல்லுது, ஏமா கோவப்படுற, என் மாஸ்டர் யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அப்படிங்குது. அவள் ஒரு பாட்டில் எடுத்து காட்டின உடனே சார் அப்படியே மாறிட்டாரு. அவள் கொடுத்த பாட்டில் அது வேற குடிச்சிடுச்சு. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அந்த சீனியர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து இம்பீரியல் ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னோடனே பறவை பார்க்குது, ஐயோ இதில் பாய்சன் எதனா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாளா அப்படின்னு பார்க்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் பிரச்சனையே அவங்க கூட தானே. அவர் என்ன சொல்கிறார், இல்லை அந்த இம்பீரியல் ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கான், இவங்களோட ஃபேமிலி அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையிலும் வந்து தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா உன்னோட ஐடென்டிட்டி கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஸோ ஏதாவது பெரிய பிரச்சனை வரத்துக்குள்ளே சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகு அப்படிங்கிறாரு. ஓகேங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லிவிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். இப்போ இந்த பேலஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. பேலஸ் லார்ட் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த கிரேட் எம்பரரோட பையன் நம்ம ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. அவர் பார்க்குறாரு, கிரேட் எம்பரரா,
அந்த ஆளுக்கும் நமக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படிங்கிறாரு. ஸோ அவன் வந்து ஜாயின் பண்ணுறது நல்லது தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்டார் பேலஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஆனாலுமே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த இம்பீரியல் கிளான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவனை கொல்லணும்னு பார்க்குறாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா மிகப்பெரிய பிரச்சனை வரும் போல தெரியுதே அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனாலுமே அவன் விஷயத்தில் நீ ரொம்ப தலையிடாத, எல்லாருக்குமே ஒரு விதி இருக்குல்ல, ஸோ நேச்சுரலாக என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்ட்ராங் கிளானில் இருந்து இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஸ்டார் பேலஸ் காமிச்சு வச்சுருக்காங்களாமா. அதான் இந்த மனுஷன் பார்க்குறாரு, அவங்களால அமைதியாக இருக்க முடியல, நான் எப்போ சாவன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்டார் பேலஸில் ஒரு ஷேர் வேணும் போல தெரியுது. யார் வராங்களோ வரட்டும், பார்த்துக்கலாம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, நானும் என் உடம்பு அசைச்சு ரொம்ப காலம் ஆச்சு அப்படிங்கிறாரு. சண்டை போகிறது தான் அப்படி சொல்கிறாரோ. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவனோட சீனியர்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, மாஸ்டர் எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரம் வந்துருவார், அது மட்டும் இல்லாமல் அந்த கேஆஸ் வெயின் இருக்குல்ல, அந்த இடம் சீக்கிரம் ஓப்பன் ஆகிடுமா, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் 2 பேருமே ஹாஃப் எம்பரர் லெவல் ரீச் ஆகிடணும் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் ஒருத்தர் அடி வாங்கிட்டு போனால, அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். அவங்க பையன் கேட்குறான், என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், டேய் ஒரு எம்பரரை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம், ஈஸியாக நம்ம எம்பரரை அவன் கொண்டுட்டான், அதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு போனால் அந்த பேலஸ் லார்டு என்னடானா என்ன அடிக்கிறான், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறாரு. இந்த ஆளுக்கு சரியான கோவம். இவன் என்ன சொல்கிறான், சரிப்பா நீ ஒன்றும் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, எப்படியோ அவருடைய அப்பாவுக்கு சீக்கிரம் வயசாகிடுச்சு, அந்த ஆள் கண்டிப்பாக சீக்கிரம் செத்துருவான், செத்ததுக்கப்புறம் ஸ்டார் பேலஸ் வந்து கை மாறிடும், அப்போ நம்ம ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். இந்த ஆளுக்குமே ஆமாம் அதான் சரின்னு தோணுது. ஆக்சுவலாக வேற எங்கேயோ இருந்து இவங்களுக்கு இன்விடேஷன் வந்துட்டு இருக்கு, ஆனால் இந்த மனுஷன் அதுக்கு இன்னும் பதில் போடல போல. அதான் அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் எந்த பதிலும் போட மாட்டீங்க, ஒரு சைடு நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், ஆமாம் கரெக்டு தான், எப்படியோ நமக்கு இந்த இடத்துல நீதி கிடைக்கல, அப்போ கொஞ்சம் குறுக்கு வழியில் இறங்குவோம் அப்படிங்கிறான். இந்த பையனுமே என்ன சொல்கிறான், எப்படியோ அந்த கிரேட் எம்பரர் பையன் இங்கே வந்துட்டான்ல, நம்மளும் கொஞ்சம் குட்டையை கிளப்பி விடுவோம் அப்படிங்கிறான். என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனால் பெருசாக பிளான் பண்ணுறானுங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமாக ப்ராக்டிஸ் பண்ணியும் அவன் நினச்ச அந்த லெவலை அவனால் ரீச் பண்ண முடியல. டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட வெளியில் போயிட்டு அந்த கிரியேஷன் இருக்குல்ல, அதை நேரடியாக பார்த்து அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லெவல் ரீச் பண்ண முடியும் அப்படிங்குது. பல பேருக்கு வாழ்க்கையில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீ வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடு அப்படிங்குது. சரி ஓகே போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த சமயத்தில் சீனியர் அங்கே வராரு. இவன் தான் கூப்பிட்டான் போல தெரியுது. அவருமே ஹாஃப் எம்பரர் ரீச் ஆகிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வெளியில் போயிருந்தப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதான், ஸோ ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு லெவலை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி நீ எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், நாங்களும் வெளில தான் போகிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கோம், எந்த இடம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே மனுஷன் செக் பண்ணி பார்க்குறாருங்க. ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருக்கான், இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே நெதர் சீரல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாப்புல. ஆக்சுவலாக அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப செழுமையாக இருந்த இடமா, ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஃபாரின் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அதோட கொலாப்ஸ் ஆகி அதெல்லாம் உடஞ்சி போய் மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்திருக்கு. சரி இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல இந்த நெதர் பாய்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, டார்க் எனர்ஜி பயங்கரமாக இருக்கான். நார்மல் பீப்புள் அதனால் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் சுருங்கி போய் ஸ்கெலட்டனாக மாறிடுறாங்களாம். இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த யூனிவர்ஸ் லா அப்படிங்கிறது இருக்குது. அப்பப்போ பயங்கரமான ட்ரெஷர்ஸ் எல்லாம் பிறந்துக்கிட்டே இருக்கான். இப்போது இந்த டைமில் கரெக்டாக ஒரு ஏன்ஷியன்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுதான். ஸோ இப்போ அங்கே போனால் அந்த கிரியேஷன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ போனோன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும், முதல்ல போயிட்டு பேலஸ் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஷாவத்தின் என்ன சொல்லுது, பேலஸ் மாஸ்டர் கிட்ட சொல்லி ஒரு 2-3 காட் எம்பரரை கூட கூட்டு போகணுமா, எதுக்கு பாடி கார்டா. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான், அவங்களாம் காட் எம்பரர் நினச்சா இல்லை வாட்ச்மேன் நினச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது நம்ம டிராகன் என்ன தெரியுமா பண்ணுது, இவனுடைய அந்த எதிர்காலத்தை கணிக்குதான். ஆனால் நம்ம டிராகன் கண்ணுக்கு தெரியறது நம்ம ஹீரோ இல்லைங்க, அந்த இடத்துல ஷாவத்தியம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் 2 பொண்ணோட. டிராகனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதான் அவன் கேட்குறான், என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சமாளிக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரிஸ்க்குக்கு நடுவில் தான் இருக்கும் அப்படிங்குது. என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பறவை கேட்குது. ஏய் நீ ஒரு தம்மா துண்டு பறவை, உனக்கு நல்லதாக மாஸ்டர் கிடச்சிட்டான், ஸோ இத்தனை வருஷம் நீ வந்து சர்வைவ் ஆகிட்ட, உனக்கு ரிஸ்க்கை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுவுமே என்ன சொல்லுது, ஆமாம் என்னோட மாஸ்டர் எனக்கு கிடச்சது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அப்படிங்குது. மாஸ்டர் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவத்தின் கேட்க, கண்டிப்பாக நம்ம போகிறோம், இங்கேயே இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எங்கள் அப்பாவுக்கு நான் பெருமை சேர்க்க வேண்டாமா, கண்டிப்பாக நம்ம போயே தீருவோம் அப்படிங்கிறான். சரி போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.